ஸ்டார்ட். ஹாய் फ्रेंड्स, என்னடா பனிக்குட்டி வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது ஃப்ரெண்ட்ஸ் என் உண்டில். இதல காசு எடுத்து வச்சு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோலாம் இன்ட்ரஸ்டிங்கா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ அவ்வளவுங்க மறக்காம ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த gift. இதுதான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த உண்டில்ல தான் நான் காசு சேர்த்து வச்சு தாத்தா பாட்டி கொடுக்கறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த உண்டில்ல சேர்த்து வச்சு நான் இதெல்லாமே வாங்கி கொடுத்தேன். அம்மாவோட சொன்ன சேர்த்து வச்சு அம்மாவும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் கேட்டதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி உண்டில்ல சேர்த்து வச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம். வாங்க இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? நம்மளால பிரிக்க முடியாது. நம்ம அப்பாண்ட கொடுத்து பிரிச்சுக்கலாம். அப்பா பிரிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரிக்க அப்பாண்ட கொடுத்து இப்போ இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட. இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொட்டிடலாம். இங்கே போடுங்க. அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 வரும். இந்த இடத்துல நட்ஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருந்ததுனால பிங்க்லேயே வாங்கிட்டேன் நான். இப்போ என் தம்பி சொல்லுவான் அவனுக்கு என்னென்ன ஃப்ளோர் வாங்கிட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால வாங்கினேன். இந்த மேக்ஸ் பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. மேக்ஸ் பாக்ஸா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஓ, பல்லு இல்லாதனால வாயில வெள்ளையா? ஆட் போட்டீங்க. இங்க ஒன்று வச்சுக்கா, இங்க ஒன்று வச்சுக்கா. அடுத்து வந்து நான் வந்து எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் அப்பா வேற என்ன வாங்கிக்குமான்னாரு பெருசா. இதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி இதை வாங்கினேன். வச்சது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இதை வந்து இப்படி கவுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரெஸ் ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம இப்படி கவுத்துட்டு இப்படி திருப்பி லாக் போட்டு இதை பண்ணா ஓப்பன் ஆகாது. நம்ம வந்து எடுத்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்படி தான் வச்சு எடுத்துப்போம். ஏன்னா யாருன்னா தெரியாம கைப்படிச்சுனா கூட ஓப்பன் ஆகாது. இப்படி வச்சுட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா தெரியாம கைப்படிச்சுனா கூட ஓப்பன் ஆயிடும். நம்ம மூடுறதுக்குள்ள நம்ம மேம் நம்மளை திட்டுவாங்க. அதனால இப்படி பிடிச்சி எடுத்தும் போகலாம். ஆமா, எனக்கும் இதில் இருந்துச்சு. உனக்கு பிங்க் கலர், அவருக்கு ப்ளூ கலர். அவருக்கு எல்லாமே ப்ளூ தான். அடுத்து வந்து லஞ்ச் பாக்ஸு ப்ளூ, ஸ்நாக்ஸ் பாக்ஸு ப்ளூ, வாட்டர் பாட்டில் ப்ளூ, பவுச்சு எல்லாமே ப்ளூ. இந்த மாதிரி நான் இந்த 2 பவுச் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஸ்கெட்சஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ப்ளூ கலர், ஒன்று வந்து பென்சில்லாம் வைக்கிறதுக்கு இது வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்க, உள்ள வந்து ஸ்பான்ஸோட கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்பான்ஸ் எடுத்துட்டு காமிக்கிறேன். ஸ்பான்ஸ் எடுக்க முடியல பாருங்க, பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். இதோட பெரிய பூச்சி இருந்துச்சு, அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால நான் இதை வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி தான் இதுலேயும். இது வந்து ஸ்கூல் போகிறது எதுக்கு? படிக்கிறது. நீ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கிறது. அதனால தான் வேண்டாம். அதெல்லாம் நான் அப்படியில் பயத்தை எடுத்துகிட்டு போனாலும் விளையாட மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். சரியா மாதிரி ஸ்கெட்ச் போடுறதுக்கு, இது வந்து பென்சில்லாம் வைக்கிறதுக்கு. இதை வந்து 2 வாங்கியிருந்தேன். இவங்க என்ன பொடி பிச்சுக்கார் உள்ள நியூஸ் பேப்பர் எதுக்கு நீ என்ன யூஸ் பண்ண போற? இதுல வந்து கலர் ஸ்கெட்ச் எல்லாம் வச்சிருக்கேன்.
இதுல வந்து பென்சில்ல ஸ்கேல்ல வச்சுப்பேன். இது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு வந்து இந்த லேசர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கடையில். இது வந்து ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க. இது வாங்கினா இந்த 2 லேசர் ஃப்ரீயாக வரும். இதை வந்து நம்ம எடுத்து இது உள்ள போட்டு இப்படி யூஸ் பண்ணணும். 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பென் லேசர்னு சொல்லலாம். இங்க பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல புதுசாக. ஆமா, பென் லேசர். அதிலே பிக்சர் போட்டிருக்காங்க பாரு, அந்த மாதிரி அழிக்கணும். டிராயிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். ஆமா, பின்னாடி சைடு ஓ சூப்பராக போட்டிருக்காங்க. இங்க பாருங்க. பென் மேலேருந்து ப்ரெஸ் பண்ண எரேசர் வெளியே வரும். லெட்டு மாதிரி, இது கீழ லெட் பென்சில் மாதிரி. இது எரேசரில் கீழ வந்து கொடுத்திருக்காங்கல. இது காலி ஆயிடுச்சுனா நம்ம இப்படி பிரஸ் பண்ணா அது கீழ வரும். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் அவருக்கு இடம் பத்தல, இருக்க பேக்கில் போயிட்டே இருக்காரு. வடைச்ச கடை, வேர்க்கடல, தக்காளியா? டேய், ரப்பர் வாங்கினா என்னடா வாங்கி வச்சிருக்க? இங்க வா, கிட்ட கையில எடுத்து காமி. இல்ல இது வந்து அந்த ஷேப்ல இருக்கிற ஒரு லேசர். அவங்க காணிக்கிட்டா ஓபன் பண்ணதுக்கே நல்ல ஆர்வமா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பூசணிக்காய் லேசர். இது வந்து நம்மளால ஓபன் பண்ண முடியாது. அடுத்து வந்து என்ன லேசர் வச்சுக்கேன்னா கேரட் லேசர். இதை வந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோடய நம்ம ஓப்பன் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். வேர்க்கடலா? வேர்க்கடலை இல்ல, ஸ்மெல்லு சூப்பரா இருக்குல்ல. ஐயோ உள்ள ஒன்று விழுந்துருச்சு. பட்டாணியை காணோமா? இதோ இருக்கு. இதை வந்து பட்டாணி வந்து நம்ம எப்படி எடுத்து கூட அடிச்சுக்கலாம். அது வந்து கியூட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம இதை கூட இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். கத்திரிக்காய் காம்ப பிடிச்சிருக்கியே. அடுத்து வந்து நான் ஒரு மக்காச்சோளம் லேசர் வாங்கிக்கிறேன். இதை வந்து பிடிக்கலாம். இதை வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள வந்து எதுவுமே இருக்காது. நம்ம வந்து இப்படி பிடுங்கி இப்படி போட்டுக்கலாம். அடே பொட மிளகாயாண்டா. இங்க பாருங்க, இத மாதிரி படுத்துறாயா என்னைய? நல்லா இருக்கு. இது வந்து அந்த வேர்க்கடலையும் இந்த மாதிரி தான் வந்திருந்துச்சு. எனக்கு பூசணிக்காய் ஃப்ரூட்ஸ் பிடிச்சதுனால இதை வாங்கிட்டேன். ஓகே ஓகே. சரி, அது அப்புறம் போடலாம். அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் காட்டுங்க. இது போட முடியல. அது அப்புறம் சின்ன பவுச். ஐயோ பர்சியே உடைச்சிட்டானே. இந்த கைச்சார பசங்களாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இப்பயே இப்படி உடைச்சிட்டா. இன்னும் இதெல்லாம் எடுத்துட்டு போனா என்ன பண்ண போறானோ. அத பேக் பண்ணு. அது கடவுளுக்கு தான் தெரியும். நீ பாருங்க, பேக் பண்ணு. நல்லா சமாளிக்கிறாயா. அது இந்த பேக் போல. யாரு சாமி நீ? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க பாருங்க. ரெடி ஸ்கெட்ச் பாக்ஸ். ஸ்கெட்ச் பாக்ஸா? அது பென்சில் பாக்ஸ் தான். ஸ்கெட்ச் பாக்ஸ்ன்றா. அது தனித்தனி. எனக்கு வந்து நான் 4th போறதுனால ப்ராஜெக்ட். என்ன போறதுனால? 4th ஸ்டாண்டர்ட். ப்ராஜெக்ட் ஸ்கெட்ச் தான் போடணும்னு நான் ஸ்கெட்ச் வாங்குறேன். சார்ட்ல வந்து ப்ராஜெக்ட். சார்ட்ல வந்து ஸ்கெட்ச் வச்ச ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ரெட் அடிச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் crayons வாங்கினேன் எனக்கும் என் தம்பிக்கும். crayons எதுக்கு? அது வந்து கொஞ்சம் அப்படியே டார்க்கா அடிக்கணும்ல, கலர் பென்சில். அதனால crayons கொஞ்சம் crayons காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. எல்லாம் கிட்ட crayons காட்டுங்க. வந்து கொஞ்சம் டார்க் கிட்ட காட்டுனா தான் பாக்குற फ्रेंड्स எல்லாருக்கும் தெரியும். அது வந்து crayons 2 வாங்கினேன். கரெக்ட்டா தலைகீழ காட்றீங்க. ஐயோ பாருங்க. 10 கலர்ஸ் வச்சது. ஆமா. பென்சில் எத்தனை கலர் வச்சது? பென்சில் வந்து கலர் பென்சில் தெரியலையே. போட்டுருக்கு பாருங்க 12. 12 ஷேட்ஸ். ஆமா 12 ஷேட்ஸ் போட்டுருக்கா. இங்க பாருங்க, பெரிய ஸ்கேல். இதையும் வந்து எனக்கு ஒன்று என் தம்பிக்கு ஒன்று வாங்கிட்டேன். இது உள்ள சர்க்கிள் இப்படி விட்டு கிளாஸ்ல வந்து மேம் வந்து டிராயிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ட்டு அவன் என்ன பண்ணான், இந்த ஸ்கேல் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். ஓகே, அதனால் இன்னைக்கு அவன் வாங்கிட்டான். எனக்கு அது வேணும், எதுக்குடானா டிராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கிட்டான். என்ன பென்சில் 2 தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமா, இது பென்சில் இல்லங்க, லெட் பென்சில். பின்ன லேசர் மாதிரி. லெட் பென்சிலா?
ஆமா பின்னாடி லேசர் மாதிரி இருக்குல்ல அது வந்து இப்படி அழுத்தினா உள்ள இருந்து கூறு வரும் இங்க பாருங்க கூறு வருதா? ஆமா உள்ள லெட் இருக்குடா. ஆமா இங்க பாருங்க. ஆமா திக்கா இருக்கு நல்லா. மாதிரி வரும் நல்லா டார்க்காவும் எழுதும். ஆமாங்க. அம்மா லெட் பென்சில் வாங்கி இது ரப்பர் இல்லங்க. அம்மா லெட் பென்சில் வாங்கி தரேன்னு சொன்னா என்னடா இது டிக் டிக் பென்ல வர மாதிரி வருது. நார்மல் பென்சில் வாங்கி தராங்கன்னு பார்த்தா இப்ப அப்பதான் தெரியுது இது லெட் பென்சில் இருக்கு. இங்க பாருங்க நல்லா திக்கா இருக்கு. நான் போறேன். இது நல்ல லெட் வந்து திக்கா இருக்கு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நார்மலா வாங்கி யூஸ் நம்ம நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து உடஞ்சிரும். மெலிசாக இருக்கும் இல்லையா. இதோட எம்எம் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா பென்சிலில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ சேம் லெட் பென்சில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். போயிடுச்சு உள்ளே தள்ளனோடனே. சூப்பர். இது இதுக்கு வந்து அதே மாதிரி லெட் கூர் இருக்கும். ஓ லெட்டு தனியாக லெட்டு மட்டும் தனியாக கம்மிங்க. பாருங்க உள்ள போகும். ஆமாம் சூப்பர் அதே மாதிரி தடிசா இருக்கும். சரி பத்திரமா யூஸ் பண்ணணும் இதெல்லாம். ஆமா கொஞ்சம் எதனா கூறு உடஞ்சிட்டா கூட எந்த கூறு சொல்லாதம்மா. ஏன்னா மீன் வியாபாரமாக செய்யணும். அப்பா இது உள்ள போட்டு கொடுத்துருப்பா. எங்கே வச்சுருக்கீங்க? ஓகே இது நம்ம பார்த்தாச்சு. ஸ்கெட்சும் பார்த்தாச்சு. இது யாருக்கு? ஒயிட்னர். அம்மா வந்து ஒயிட்னர் வேணும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால இன்னைக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம். அம்மாக்கு பெரிய பென்சில் பாக்ஸா? அப்ப இதுவும் பென்சில் தான். இங்க பாத்தீங்களா டயர் மாதிரி ஏதோ இருக்கு. இங்க பாருங்க என்ன பென்சில் மாதிரி போட்டுக்கோ. இப்போ உங்களுக்கு காமிக்கவா? என்ன போட்டுருக்கு? ஜிகனா கலர் பென்சில். இதெல்லாம் டிசைன் போட்ட பென்சில். சரி எடுத்து காமிக்கவா? எடுங்க பார்க்கலாம். அதை காமிங்க பார்க்கலாம். இருங்க திறக்க முடியல. ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இங்க ஓபன் பண்ணியாச்சு. பென்டி எடுத்து காமிங்க. பாருங்க ஜிகனா போட்டு நிறைய இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது நான் ஆர்டினரி பென்சில் தானே? இது வந்து ஆன்லைன்ல வாங்குனா இது ஆர்டினரி பென்சில் தானே? ஆமா. இதே நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து இதே மாதிரி வாங்குனா நம்ம கீழ வந்து நம்ம தொலை கூடாதுல பென்சில் ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்தா கீழ வந்து நம்ம பேரோட கொடுப்பாங்க. ஆன்லைன்ல வாங்குனா இது. ஆமா. நம்ம வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி பென்சில் கூட யூஸ் பண்றாங்க. அது வந்து தொலைஞ்சிடும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணா. அது இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணல. நம்ம கடையில பர்சேஸ் பண்ணதுதான் காட்டு. நம்ம பென்சில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஸ்கேல் பார்க்கலாம். இதல வந்து 10 பீஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு அடி தொலைச்சிடுவோம் இல்ல உடைச்சிடுவோம். அம்மாட்ட கேட்டா காசு கொடுத்து கடையில தான் வாங்கணும். அவ்வளோ தூரம் போனோம்ல. அதனால நாங்க வந்து ஒரு பீஸ் வாங்கிட்டோம். ஒரு டப்பாவே வாங்கிட்டோம். இதுல மொத்தம் 10 பீஸ் இருக்கு. சரிதா? அடுத்து வந்து லப்பர் பேக் ஆக்கலாம். இங்க பாருங்க. இதுல வந்து இன்னொரு பீஸ் இருக்கு. 20 பீஸ். இதுலயும் அந்த மாதிரி தான். நம்ம தொலைச்சிட்டு அம்மாண்ட கேட்போம். அம்மா மறுபடியும் தந்துட்டு இருப்பாங்கல்ல. அதனால ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தொலைக்காம பாத்துங்க. அப்ப நான் கொஞ்சம் அப்படிதான் முடிஞ்ச அளவுக்கு தொலைக்காம பாத்துப்பேன். இது வந்து இவருதான் வாரத்துக்கு 2 ரப்பர் கேட்பாரு, 2 ஷார்ப்னர் கேட்பாரு, பென்சில் கேட்பாரு. இப்போ வந்து நான் வந்து இதுலயும் ஷார்ப்னர் தான் எடுத்திருக்கேன். ஷார்ப்னர்லயும் வந்து 20 பீஸ் இருக்கும். இதுலயும் வந்து நம்ம தொலைச்சு கேட்கறதுனால அம்மா கொடுத்துட்டு இருப்பாங்க. இது பாருங்க எல்லாம் காமிச்சாச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர் பென்சில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஓப்பன் பண்ணி காமிப்பா தப்பி மட்டும் ஒரு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி இது கூட வந்து பர்பிள் கலர் வருது, பிளாக் வருது, ப்ளூ வருது, ப்ரௌன் வருது, ஒயிட் வருது கூட. ஷார்ப்னரும் கூட வருது இதுக்கு. ஆமா ஒயிட் வருது, ரெட் வருது, ஆரஞ்சு வருது, நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. ஷார்ப்னரும் கூட 12 கலர்ஸ் இருக்கு. அது அப்படியே வச்சிருங்க. அடுத்து உங்களுக்கு நான் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓபனே பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க மேடம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிக்கலாம்னு. இது பாத்தீங்களா டிசைன் சூப்பர் கண்ணை பறிக்கிறது. அதுல உள்ள வந்து இது பொரியல். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொரியல் வைக்கிறதுக்கு. அப்படியே இந்த ஸ்பூன் பாருங்க.
பாஸ்தா அந்த மாதிரி குத்தி சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு வந்து சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு அப்படியே பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பர். நான் வந்து முதலையே இந்த மாதிரி இதெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தேன், காஞ்சிபுரத்தில் கடைலாம். ஆனால் பார்த்தா இப்போதான் நான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, நம்ம செய்யார்லேயே நம்ம அண்ணா கடை இருக்குன்ட்டு. செய்யார் ஆனந்த எம்போரியம்லாம் இவ்வளோ கடை இருந்துச்சு. அப்பா தான் அண்ணன் கடைன்னுவார். அங்கே தான் இவ்வளோ இருந்துச்சு. கடைன்னு சொல்ல வேண்டாம், கடைன்னு சொல்ல அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு. பெண்ணில் என்ன இருக்குது, ஸ்கேல் என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியாது. நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஐட்டம் இருக்குங்க. அதுவும் செய்யாது. நீங்களும் இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா வாங்கி நல்லா உங்கள் குழந்தைங்களே என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் பாத் சொல்லவே இல்லையே. மேகி பூல் இருக்கு, இது பாருங்க முடியல பாருங்க. உள்ள ப்ளூ கலர்லயே லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் 2 பொரியல் வச்சுக்கிறதுக்கு. அப்படி 2 பொரியல் செஞ்சாங்கன்னா ஒரு குழம்பு ஊற்றிக்கலாம், ஒன்றத்தில் பொரியல் வச்சுக்கலாம். தோசைக்கு அது உங்களுக்கு காமி, எங்களுக்கு காமி. தோசைக்கு உள்ள வச்சு திறக்க முடியல, அவ்வளோ நீட். அது நீளம். ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து பொரியல், இங்க குழம்பு எல்லாம் வச்சுக்கலாம். ஸ்பூன் காமி. ஸ்பூன் பாருங்க. ஏய் உனக்கும் அதே தான் 2 in 1 ஸ்பூனு. இது வந்து இவ்வளோ நீளம் வருது திறக்கிறது, அது வந்து அவ்வளோ நீளம் வர மாட்டேங்குது திறக்கிறது. இதை இவ்வளோ பொருள் வாங்கினா அந்த இடத்துல எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நான் வந்து இந்த உண்டில் சேர்த்து வச்சு தான் வாங்கினா அதுக்கே காசு கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து நான் 1400 சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு வெறும் 1300 தான் வந்துச்சு. அண்ணன் கடை அப்பாவோட ஃப்ரெண்டு கடைன்றதுனால கொஞ்சம் ரேட்டு இதுவாக தான் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் தாத்தா பாட்டி கொடுக்குற, அம்மா அப்பா கொடுக்குற காசெல்லாம் இந்த மாதிரி உண்டியில் போட்டு சேவிங்ஸ் பண்ணி வைக்கிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கையோடு கிளிக் பண்ணுங்க, அந்த பெல் மட்டும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. பாய் ஃப்ரெண்ட். அதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க. பாய். லைக் போட லைக் போட மாட்டாதீங்க. பாய்.